ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாய்ஸ்சரைசர். ஓகே, அதுவும் சாதாரண மாய்ஸ்சரைசர் இல்லைங்க, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஏன் பெஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த சம்மரில் எல்லோரும் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, அந்த சன்ஸ்க்ரீனே யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் மாநிலமாக நீட்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ஒரு சம்மர் வரப்போ மட்டும் லைட்டாக டேன் ஆவாங்க, லைட்டாக கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கும். ஆகும் அங்கங்கே கொஞ்சம் தேம்பல் வரலாம், சில லைட்டாக பருக்கள் வரலாம். ஓகே, ஒரு மாதிரி லைட்டாக கழுத்து ஃபேஸ்லாம் லைட்டாக பூசின மாதிரி ஆகும். இது எப்போ சரியாகணும், அப்படியே விட்டா கொஞ்சம் சரியாயிரும், பட் உடனே சரியாகணும், இல்லை ஈவன் டோனாக ஆகணும். லைட்டாக நெத்தியில் கன்னத்தில் சுருக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி டேனாக தெரிவாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த பிறகு நல்லா இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் திரும்பவும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அப்படியுமே லைட்டாக ஒரு மாதிரி டேனான மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஆளுங்களுக்கும் இது பெஸ்ட்டு. காலங்காலமாக சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாகிட்டு ஒரு மாதிரி டேன் ஆகிட்டு நான் திரும்பவும் பிரைட் ஆகணும்னு நினைக்கிறவங்களும் போடலாம், ஆனால் உடனே ரிசல்ட் வராது, பட் அவங்களும் போடலாம். ஓகே, ஸோ எதனால நான் பெஸ்ட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி திரும்பி இன்னொரு கதை நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். அப்போ தான் இது நான் எப்படி சூஸ் பண்ணேன், இதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, நான் சொல்ல போகிற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், பட் நோட்டீஸ் பண்ணாமல் இருப்பீங்க. நான் சொன்ன பிறகு நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதே வந்து நான் சன்ஸ்க்ரீனுக்கும் சொல்லியிருப்பேன், பட் இதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக என் மேலே ஒரு தப்பு இருக்குது, குறையும் இருக்குது. ஓகே, என்ன தப்புனா, இது வரைக்கும் நான் ஒரு 10-15 மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருப்பேன், ஏகப்பட்ட க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பேன். எதையும் நான் முழுசாக போட்டதே கிடையாது. ஒரு மாதம் அதிகபட்சம் போட்டிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் போட்டதே கிடையாது. அதுதான் என்னோடய தப்பு. அதோட ரிசல்ட்டை நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே அப்படியே விட்டது, வாங்கி போட்டு அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போட்டுருவேன். பட் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, என்னோடய குறை. என்ன குறை அப்படின்னா, சன்ஸ்க்ரீனோ இல்லை மாய்ஸ்சரைசரோ என்ன கன்றாவி யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து ஃபேஸில் வந்து லைட்டாக அப்படியே டர்ன் ஆக ஆரம்பிக்கும், கருப்படிக்க ஆரம்பிக்கும் ஃபேஸு. ஓகே, சில க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா பரு வர ஆரம்பிக்கும். சில க்ரீம்லாம் போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து சில க்ரீமில் எந்த க்ரீம் போட்டாலும் எனக்கு வந்து கண்ணீரியும், கொஞ்சம் நேரத்தில் தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், அதுக்கப்புறம் சளி பிடிச்சிடும், அதுக்கப்புறம் ஃபீவராக வந்துடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி தண்ணி ஊற்றிட்டே இருக்கும், கண்ணு மூடி திறந்தா எரியும், அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அப்போ உடனே ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி டல்லாகவே இருக்கும், டல் அடித்த மாதிரியே இருக்கும், வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அப்படியே வேர்த்து ஊற்றினாலும் அது ஒரு மாதிரி ஒயிட்டாக வலிஞ்சு ஊற்றுற மாதிரி ஆகும். கடுப்பாக இருக்கும். என்னடா அது மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணால் இப்படி இருக்குது, அப்படி எப்படி தான்டா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. எல்லா நேரம் போட முடியாது. போட்டுட்டு உங்களால் வேலை பார்க்கக்கூடாது, எங்கேயும் வெளியே போகக்கூடாது, போட்டுட்டு நல்லா செட் ஆகணும், ஃபேஸில் ட்ரை ஆகிடணும், அதுக்கப்புறம் தான் போகணும். ஆனால் எந்த க்ரீம் போட்டாலும் ட்ரை ஆகாது, குழப்பலானே இருக்கும். என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. இங்கே தேடி பிடிச்சி எடுத்தேன், சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்தேன். அதனால தான் இந்த வெள்ளை ஆவேன், கருப்பாவேன். திடீர்னு பார்த்தா கருப்பாயிட்டேன் அப்படின்னு, திடீர்னு பார்த்தா பிரைட் ஆகிட்டேன் அப்படின்னு, அந்த மாதிரி ஆள் நான் செம்ம சென்சிட்டிவ். எனக்கு ஈவென்ட் டோனாக வந்தால் போதும் அப்படின்னு நினச்சி நான் வாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டால் இந்த ஈவென்ட் டோன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இந்த க்ரீம் ஆகும். மாய்ஸ்சரைசர் போட்டால் ஸ்கின் வந்து என்ன சொல்கிறது, ஏஜ் ஆகாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காகவே டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி வாங்கினது. பட் இது எனக்கு வந்து ஃபேஸ் வந்து பிரைட்டும் ஆச்சு. அந்த சீக்ரெட் நான் சொல்கிறேன். ஓகே, இது போட்டால் கண்ணு எரியாது, வேர்த்து கொட்டாது. ஓகே, அப்புறம் அந்த ஒயிட் கேஸ்ட்னுவாங்க இல்லையா, ஒயிட்டாக வருது, அதுவும் வராது. இது போட்டு கண் எரியாது, தலைவலிக்காது, எதுவும் ஆகாது, உடனே ட்ரை ஆயிரும். பட் வேர்த்துச்சு, இதை போட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்க, டென்ஷனாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வேர்க்கும், அப்புறம் குழப்பம் தான் இருக்கும். ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு மட்டும் வரும். பட் இது வந்து நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் போட்டு தூங்கிடுவேன். ஓகே, இதை மற்ற நேரம்லாம் போட்டு பார்த்தா வலிஞ்சு வந்து ஊற்றிட்டு இருந்துச்சு. இதுவுமே நான் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு சும்மா தான் வச்சுருந்தேன். ஓகே, தப்பாக யூஸ் பண்ணிவிட்டு, சரி இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுறது. இது என்ன ஆச்சுன்னா, 2 வாரத்தில் என் ஃபேஸ் வந்து அப்படியே வந்து கரெக்டான ஒரு ஈவென்ட் டோனுக்கு வந்துருச்சு. ஒரு மாதிரி பிரைட்டாக ஈவென்ட் டோனுக்கு வந்ததே பெரிய விஷயமா இருந்துச்சு எனக்கு. சன்ஸ்க்ரீன் போட்டுட்ருக்கேன், இதே பிராண்டை போட்டுட்ருக்கேன், அதுவுமே எனக்கு கண் எரியாது. போக போக நல்லா ஃபேஸ் பிரைட்டும் ஆயிடுச்சு. சீரியஸாங்க, ஃபேஸ் நல்லா பிரைட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா பிரைட்டாக தெரிவேன். இந்த க்ரீம் போட்டு காலையில் எழுந்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பிரைட்டாக தெரிவேன். ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இந்த க்ரீமு. இது நீங்கள் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரிசல்ட் வரும். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. அப்புறம் இது வாங்கும்போது கூடவே இது கொடுத்தாங்க. தெரியாமல் நான் ஆர்டர் போட்டிருக்கேன் போல், ஆனால் நான் ஆர்டர் போடல. இது நான் ரிட்டன் அமௌண்ட் வாங்கிட்டேன், பட் இது ரிட்டன் வாங்க மாட்டாங்க, நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இதுவும் விட்டமின் சி தானே, சீரம் தானே, எல்லாம் சீரம் மேலே போடுவோமே அப்படின்னு நினச்சி நான் போட்டேன். நல்லா அந்த மூஞ்சியை எடுத்துக்கிட்டேன். இது ஒரு வழியே எல்லாம் போட்டு திரும்பி மூஞ்சி ஃபுல்லாக கருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. செம கடுப்பாயிட்டேன். இது ஏன்னா இதை போட்டு சரியானது, இது போட்டு கருப்படிச்சு போச்சே அப்படின்னு ஆயிடுச்சு. இது போட்டால் இது போட முடியாதுல்ல, இது போட்ட உடனே கொஞ்சம் ட்ரை ஆயிரும், நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கும். சரி, இது போட்டால் எப்படின்னு பார்ப்போம், இதை மட்டும் காலி பண்ணிப்போம், நல்லா இருந்துச்சுன்னா வாங்குவோம், இல்லை வாங்க வேணாம்
அப்படின்னு நினச்சி போட்டேன். போட்டது தான் போட்டேன். இந்த காலியாக வரைக்கும் போட்டேன். மூஞ்சி கருப்படிச்ச மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி இதை தூக்கி போட்டு இதை திரும்பியும் போட ஆரம்பிச்சேன்ல, திரும்பியும் என் ஃபேஸ் நல்லா வந்துருச்சு. அப்பாடின்னு இருந்துச்சு. இது நான் இப்போ கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். இது காலியாகிடுச்சு. புதுசு நான் இப்போ வாங்கியிருக்கேன். நல்லாயிருக்கு. இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட பிராண்ட் சன்ஸ்க்ரீன் இருக்குது. இதோட வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதுவும் செம்ம ரிசல்ட்டுங்க சீரியஸாக. அதையும் யூஸ் பண்ணுங்கள். அது பிரைட்னிங் மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கேன் இல்லை, இந்த கோஜிக் ஆசிட்லாம் இருக்குது. சரி யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக 2 வீக்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். சோம்பேறி போடாமல், டென்ஷன் ஆகாமல், கடுப்பாகாமல் இதை யூஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ப்ரொமோட்லாம் பண்ணல, காசெல்லாம் இது வாங்கிட்டுலாம் பண்ணல. உண்மையிலே என்னோடய ரிசல்ட்டை சொல்கிறேன், ஃபீட்பேக்கை சொல்கிறேன். இது மாதிரி கிளியரான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நான் அப்பப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய சேனல் வீடியோஸ்லாம். என்ன பண்ணுறது, இப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.